அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ஒரு மிக சாதாரணமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். என்ன சார் இந்த விஷயத்தை போயிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மனசில் தோணுனதை சொல்கிறேன். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போனால் அவங்க விறகு அடுப்பில் இருந்து கேஸ் அடுப்புக்கு மாறினாங்க. சரி, அது 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக சமையல் பண்ணணும், அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாமானிய மனிதன், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியிலேருந்து ஒரு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறாங்க, விறகு அடுப்பை பயன்படுத்தலை. இதனால் உமக்கு என்னையா வம்பா போச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு குறுக்கு கேள்வி கேட்கலாம். அதனால் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படையுது. எப்படி பாதிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் மரங்கள்லாம் அப்படி விழுந்து கிடக்கும், ஏகப்பட்ட விறகு கிடக்கும், யாருமே எடுக்க மாட்டுக்காங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே விறகு நிறைய கிடக்கு, நல்ல விறகு, ஃபஸ்ட் கிளாஸ் விறவாக இருக்கும், யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது தானாகவே வெயில்லையும் மழையிலையும் வம்பா போய் ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுது. அவங்க தோட்டங்கள்லேயே சில பேர் பார்த்திங்கன்னா கிராம பகுதிகளில் நிறைய விறகு கிடக்கும், தென்னங்கூந்தல்லாம் ஏகப்பட்ட கூந்தல் கிடக்கும், எடுக்க மாட்டுக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களே எடுக்க மாட்டுக்காங்க, தூர கொண்டு போட்டுதாங்க. முன்னால் இந்த தென்னங்கூந்தல், இந்த மாட்டு சாணத்தில் செய்த எருவு, இதெல்லாம் வண்டிக்கு பட்டை போடுறதுக்கு எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. இப்போ வண்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் இதனுடைய யூசேஜ் இல்லவே இல்லை. அப்போது இந்த வீணாக போகிற விறவை, அவன் தோட்டத்தில் உள்ள விறவை கூட அவங்க பயன்படுத்தினா கூட ஒரு பொருளாதார பாதிப்பு வராது, அல்லது நல்லது. ஒரு சின்ன விஷயந்தான், என்ன சிறுதுளி பெருவெள்ளம்ன மாதிரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான பதிவாக இதை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.